அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி எங்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், உம்முடைய நன்மைகளை காண எங்களை நடத்தும் சுவாமி. வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் நாம் சிந்தித்தது போல ஆண்டவர் நமக்கு பெரிய உதவிகளை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சித்து ஆண்டவருடைய வேதத்தை புரட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் வந்தது. அந்த வார்த்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒன்று. எப்போதுமே போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்களை சகிக்க முடியாமல் சோர்ந்து போய் நிற்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இனிமேல் என்னால் முடியாது என்று ஒதுங்கி போனவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் நிறைய தொழிலதிபர்கள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தொழில் விருத்திக்காக அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி எப்படியாவது நான் இதில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் முடியாமல் போகிறது. ஒரு சிலர் தற்கொலையில் அதை முடித்து கொள்ளுகிறார்கள். அப்போ இன்றைக்கி நாம் பார்க்கிற இந்த உலகம் போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய விசுவாசத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, யோபு தன்னுடைய வேத வசனத்தில் அவர் சொல்லும்போது யோபு 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலமாம்? பூமியிலே போராட மனுஷனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு மனிதன் பிறந்த நிமிஷத்திலிருந்து அந்த கடைசி மூச்சை விடுற வரைக்கும் வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக தான் இருக்குது. போராடி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, போராடுகிறதுக்கு ஆண்டவர் மனுஷனை வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு 3 போராட்டத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் இல்லையா, வெற்றி பெற்றவர்கள். அதில் முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் யாக்கோபு கர்த்தரோடு போராடினான். எதற்காக போராடினானா? ஆசீர்வாதத்துக்காக போராடினான். ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா, ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். அடுத்த வசனம் சொல்லுது, அவனை மேற்கொள்ள முடியலை இல்லை. யாக்கோபோடு போராடினார், அவனை மேற்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபை கூட நாம் பார்க்கிறோம். அவர் எப்போதும் போராடி கொண்டே இருந்தார். எதற்காக போராடினார் அப்படின்னா, ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகட்டும்,
போராடாம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய நேரங்களில் அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் கஷ்டமே படக்கூடாது, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படித்தான் இன்றைக்கு மனிதர்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்று வேலைகள் தொடங்கிட்டாங்க இல்லை, ஏமாத்துறாங்க. நீங்கள் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரெடியாக இருக்குது, நீங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு பேங்க்குக்கு பணம் அனுப்புகிறோம். நம்ம ஆளுங்க அந்த சோம்பேறியாக உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆசை வரும், 5 லட்சம் ரூபாய் கஷ்டப்படாமல் நமக்கு வருது அப்படின்னு உடனே அதை கிளிக் பண்ணான்னா இவங்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடுது இல்லைங்களா. இன்னைக்கு இது போன்ற சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் போராடுறார். எதுக்காக? ஆசீர்வாதத்துக்காக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 25ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் தன் சகோதரனை ஏமாற்றுகிறான். அவன் சொல்கிறான், ஏசா சொல்கிறான், நானே சாக போகிறேன், எனக்கு ஒரு கொஞ்சம் கூழை கொடுறா அப்படின்னா இவனுடைய மனம் என்ன பண்ணுது தெரியுமா, இவனுக்கு நான் கூழை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆகவே அவன் கேட்குறான், நான் உனக்கு கூழ் தரேன், நீ எனக்கு உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துரு. கஷ்டமே இல்லாமல் அண்ணங்கிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் திருடுகிறான். ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதை குறித்த ஒரு கரிசனையே இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய அண்ணனை ஏமாத்திட்டான். அடுத்தது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நான் தான் ஏசா என்று சொல்லி அப்பாவை ஏமாற்றி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் இல்லையா. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது யாக்கோபனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்காக போராடின ஒரு வாழ்க்கை. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய மாமனை ஏமாற்றினான். அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணும் கேளு, நான் தர்றேன் அப்படின்னா, நீ ஒன்று எனக்கு சம்பளம் தர வேணா, நான் ஆட்டு மந்தையில் புள்ளியும் வெள்ளையுமா இருக்கிற ஆட்டை எனக்கென்று எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார். அது ரொம்ப ரேரான ஆடு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அதை எப்படி பொழிய வைப்பது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன பண்ணுறான், அதுக்கான சூழ்ச்சியை பண்ணால் நிறைய இவன் எதிர்பார்த்த ஆடுகள் அங்கே வருகிறது, அதை எல்லாத்தையும் இவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். இப்போ திரும்பவும் அது மாத்துறாங்க. இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 1-2வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மாமனாருடைய பிள்ளைங்க இவனை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். மாமனாருடைய முகம் வேறுபட்டது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இனி இங்கே இருக்காத, நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். இங்கே போகும்போது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இப்போ யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் தெரியுமா, தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறான். அந்த சகோதரனை சந்திக்க போகும்போது ஏற்கனவே ஏசா என்ன சொல்லியிருக்கிறான், இவனை நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ ஒருவேளை ஏசா தன்னை எதாகிலும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த பயம் வந்தபோது தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரோடு இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்திற்காக போராடுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, நீர் என்னை நடத்தும். இப்போ வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அருமையானவர்களே, ஆசீர்வாதத்திற்காக தேவனிடத்தில் போராடினா இது வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் தியானிச்சிருப்போம். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், இவ்வளவு போராட்டம் பண்ணி யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்தினால யாக்கோபு முழுமையான சமாதானத்தை அவன் பெறவே இல்லை. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் போராடி 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 வாங்கினான் பாருங்க. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய மகள் மூலமாக அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது இல்லை. அந்த மகள் போய் உலகத்தின் மனிதர்களோடு சேர்ந்து அவளுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்போ அந்த பேரை சொல்லி இவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த சந்ததியை அழிச்சு போட்டாங்க. யாக்கோபு சொல்றாரு, என் பேரை என்னுடைய பேரை நீங்க என்ன பண்ணீங்க, கெடுத்துட்டீங்கன்றார்.
வாசனையை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ அங்கேயும் அவனுக்கு ஒரு அவமானம் தான் வந்தது. அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு குறித்து நாம் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவன் அன்பாய் நேசித்த பிள்ளையை அவன் இழந்து போக நேர்ந்தது. யோசேப்பு அவனை விட்டு பிரிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த 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 37ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, 35வது வசனம், எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் ஆறுதலை இழந்து நின்றான். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போராடினாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலாமா, அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கலாமா, மாமனாரை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கலாமா, எல்லாம் போராடி ஆசீர்வாதம் பெற்றான். கடைசி ஆண்டவரோட போராடினா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆனா இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இல்லை. அவன் வேதனை நிறைந்த மனிதனாகத்தான் வாழ்ந்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு அனுமதிக்காத ஆசீர்வாதத்தை நம்ம கஷ்டப்பட்டு இல்லை போராடி இல்லை ஜெபம் பண்ணி அழுது உபவாசம் இருந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினோன்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கடவுளுடைய சித்தம் இல்லாமல் எனக்கு வருகிற எந்த ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் அது நன்மையாக முடியாது. அல்லேலூயா. எனக்கு நம்ம யாக்கோபை போல எனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், இதை தான் எனக்கு தரணும் அப்படின்னு போராடினால் வெற்றி பெறலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வராது. அது வேதனை நிறைந்ததாக மாறிப்போகும். ரெண்டாவது ஒரு போராட்டத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தன் மக்களின் நன்மைக்காக போராடின எப்பாப்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை திருச்சபைக்கு சொல்லும்போது அவர் இந்த எப்பாப்ராவை குறித்து பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எப்பாப்ராவினுடைய மனதின் வாஞ்சையை குறித்து அவர் அங்கே பேசுறார். என்ன சொல்றார் தெரியுமா? உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான். ரெண்டாவது ஒரு போராட்டம் பார்க்கிறோம். எப்பாப்ரா ஜெபத்திலே போராடுகிறார். எதற்காக போராடினார்னு பார்த்தா தன் ஜனத்துக்காக போராடுறான், தன்னுடைய சபை மக்களுக்காக போராடினான். நான் இன்னும் சொல்ல போனால் பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா உங்களை சேர்ந்தவன் என்று சொல்லும்போது அங்கே ஒரு குடும்பமாக இருந்திருக்கலாம், அவங்க சொந்தக்காரராக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, எப்பாப்ரா தன்னுடைய மக்களுக்காக கர்த்தரிடத்தில் போராடினான். அல்லேலூயா. எதுக்காக போராடினானா? என் ஜனங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, அதுக்காகவா போராடினா? இல்லை. என் ஜனங்க உண்மை அறிந்து கொள்ளணும், அதுக்காகவா போராடினா? எனக்கு அருமையானவர்களே, இந்த எப்பாப்ராவினுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? அங்கே சொல்லப்படுகிறது. முதல் வாஞ்சை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்கணும். அப்போ இந்த எப்பாப்ராவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னுடைய ஜனம் தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நம்ம ஜெபமும் அப்படித்தான் மாறணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள மக்கள், என்னுடைய சபையில் உள்ள மக்கள் யாரெல்லாம் என்கிட்ட பழகிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எப்படி மாறணும்? உம்முடைய சித்தத்திலே அவர்கள் என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் தேறினவர்கள். அல்லேலூயா. இங்கே அதை ஆங்கில வேதம் சொல்லுகிறது, கம்ப்ளீட் இன் ஆல் த வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய எல்லா சித்தத்திலும் அவர்கள் நிறைவு பெற்றவர்களாக நிற்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைவு பெற்றவர்கள் அப்படின்னா முதல்ல
நிறைவு பெற்றவர்களா நிக்கணும்னா அந்த சித்தம் என்னன்றது தெரியணும்ல. பவுலப்போஸ்தலன் அதைத்தான் சொல்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும் போது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லுகிறோம். அந்த சித்தம், அவருடைய பிரியமும் பரிபூரணமான சித்தம் எது என்று சொல்லி நாம் பகுத்தறிகிறவர்கள். அல்லேலூயா. பிரிச்சு மேயணும். நம்ம பாஷையில் சொல்ல போனா அதை பிரிச்சு மேயணும். சித்தம்னா என்ன, அதுலயும் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, பரிபூர்ணமானது என்ன, அந்த சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்க சித்தம்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் சித்தத்தை நிறைவேற்றுங்க முதல்ல அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டிய, பகுத்து அறிய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் எது என்று நான் அறிந்து கொள்ள வேணும். அப்பதான் நான் அந்த அவருடைய சித்தத்தில் எப்படி நிற்க முடியும்? பூரணமானவனாய் நிறைவுள்ளவனாக நிற்க முடியும். மத்தேயின் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் அவருடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தூதனை பார்த்து நீங்க போனோம் வரணும், வேற எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவருடைய சித்தம் தான் அங்க நடக்கும். அப்போ பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் மாறாமல் நடக்கிறதோ அதே போல இந்த பூமியிலேயும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம ஜெபம் பண்ணோம்னா தப்பு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அதுபோல என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என்னுடைய சபையில் உம்முடைய சித்தம் நிறைவேற வேணும். இந்த பகுத்தறிதல் நமக்கு தேவை. அதுக்காக தான் பவுல இந்த எப்பாப்புரா தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அவர்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக நிற்கணும், முழுமை அடைந்தவர்களா நிற்கணும். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் 17வது வசனத்தில் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல், புத்தி இல்லாதவங்களாய் இல்லாம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவ கர்த்தருடைய சித்தத்தை உணராதவங்களை பவுல் என்ன சொல்றாரு? ஆமா, ரொம்ப டீசெண்டா சொல்லிக்கிறீங்க. அதை நம்ம பாஷையில சொல்ல போனா பைத்தியக்காரன்னு அர்த்தம். ஆண்டுடைய சித்தத்தை நாம் அறியாமல் போனால், உணர்ந்து கொள்ளாமல் போனால், நமக்கு பவுல் சொல்ற பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம புத்திமான்களாய் நிறைவு பெற்றவர்களாய் நிற்கணும். அதுக்காக எப்பாப்புரா தன் ஜனங்களுக்காக ஜெபித்தான். என்ன? ஆண்டவரே, என் ஜனங்கள் தேவனுடைய சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர். ரெண்டாவது ஒரு வார்த்தை பவுல் சொல்றார். எப்பாப்புராவினுடைய ஜெபத்தில் இருந்த ரெண்டாவது ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர்கள் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும். ரெண்டாவது, உம்முடைய சித்தத்தில் அவர்கள் எப்படி நிற்க வேண்டும்? பூரண நிச்சயம் உள்ளவர்களாக நிலை நிற்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட். அப்போ அந்த இடத்துல அந்த பெர்ஃபெக்ட் என்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழில் சொல்ல போகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? முற்று பெற்றவர்களாக. இல்லை, இப்போ 10th படிக்கிறாங்க, அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன? 10th முடிச்சிட்டாங்க, முற்று பெற்றது அப்படி சொல்கிறோம்ல. அது மாதிரி நான் விசுவாசி. என் பேர் என்ன? என் பேர் என்னன்னு கேட்டால் அதுக்கே நீங்கள் இப்படி பயந்து போய் பதில் சொன்னீங்கன்னா, உங்கள் பேரை கேட்டால் அவள் தான் போல இருக்குது. என்ன? விசுவாசி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, நான் 10th படிக்கிறேன், நான் விசுவாசி இல்லை, அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறேன் பாருங்க.
10th ஃபெயில் ஆயிட்டா என்ன சொல்லுவீங்க? அவிசுவாசி, தோற்று போயிட்டாருங்க, வேஸ்ட்டு, இந்த ஆள் இவ்வளோ நாள் போன படித்ததெல்லாம். பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் பரீட்சைக்கு நிற்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, விலையேற பெற்ற பொன்னை நாம் என்ன செய்கிறோம்? புடமிடுகிறோம். அதை விட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் புடமிடப்பட வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றவனாய் நிற்கணும். எதில்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்றவனாக நிற்க வேண்டும், பூரணமானவனாக நிற்க வேண்டும், சரியானவனாக நிற்கணும். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். எப்பாப்பிராவினுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏன் ஜனங்க, ஏன் பிள்ளைங்க, என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய சமுதாயத்தினர், என்னுடைய சபையினர் அவர்கள் எப்படி நிற்க வேண்டும்? உம்முடைய சித்தத்திலே பூரண நிச்சயமுள்ளவர்களாக நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். இதனுடைய விளைவு தான் கொலோசை பட்டணம் அவர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற பட்டணமாய் மாறினார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த போராட்டம் ஆசீர்வாதமான ஒரு போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எல்லாருக்கும் கற்றுத்தருகிற ஒரு போராட்டம். என்ன போராட்டம் தெரியுங்களா? எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார். எபேசியர் 6:12, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய ஒரு முக்கியமான போராட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன போராட்டம் தெரியுமா? சத்துருவுக்கு விரோதமான ஒரு போராட்டம். அல்லேலூயா. பிசாசுக்கு விரோதமான ஒரு போராட்டம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு ஒரு போராட்டம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பிஜேபி காரன் வந்துட்டான், அவன் தான் நமக்கு எதிரி. ஆர்எஸ்எஸ் காரன் வந்துட்டான், அவன் தான் நமக்கு எதிரி. ஒன்று தெரிஞ்சுங்க, இவங்க எதிரிகள் அல்ல, இவங்களுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இவங்களுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படிக்கு அவன் சீறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனையும் கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனிதர்களை தொடுகிறவர், மனுஷங்க நமக்கு விரோதமானவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம போராட்டத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வச்சுக்கிறோம், நம்ம போராட்டத்தை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் வச்சுக்கிறோம், நம்ம போராட்டம் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம மேலதிகாரியோடு இருக்குது. இல்லை, மாடு மேய்க்கிற போராட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் டிவி பாருங்கள், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் பாருங்கள். மாடு மேய்க்கிற போராட்டம், எதில் போராடணும், எப்படி போராடணும்னு இல்லாமல் என்னென்னமோ போராட்டம் நடக்குது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்குதுப்பா, உனக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ எனக்கு என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொல்லுது துரைத்தனங்கள். ஆங்கில வேதம் சொல்லுது பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன தெரியுமா? உலகத்தின் ஆட்சியாளர்களோடு நமக்கு போராட்டம். ஏன் தெரியுமா? அவன் புது புது சட்டங்களை போட்டு நம்மளை எப்படியாவது சீரழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் போராட வேண்டியது எதற்கு எதிராக அப்படின்னா, நமக்கு எதிராக எழும்புகிற அதிகாரங்களோடு நீங்களும் நானும் போராடணும். துரைத்தனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்மளை நீ இப்படித்தான் செய்யணும், நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு அதிகாரம் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? என் ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களிலே நம்முடைய போராட்டம் இந்த துரைத்தனங்களோடு தான் இருக்கிறது. இவங்க நம்மளை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிசாசு அதிகாரம் செய்து பண்ணி கொண்டு இருக்கிறான். நான் நினைக்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ நம்ம போராடுகிறவர்கள் துரைத்தனங்களோடு. ரெண்டாவது ஒரு போராட்டம் சொல்லுது அதிகாரங்களோடு, அகைன்ஸ்ட் பவர், சக்திகள், சட்டங்கள், இதற்கு எதிராக. இல்லையா? இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டம் அதிகாரங்களோடு.
அதிகாரங்களோடு, சக்திகளோடு, சட்டங்களோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. போன வாரத்தில் 2 அருட்சகோதரிகளை இதில் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்களை அவங்களுக்கு வேலை வாங்கி தருவதற்காக அவங்க இருந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு வரும்போது அவங்கள மடக்கி பிடிச்சிட்டு அவங்க மேலே கேஸ் என்ன தெரியுமா, மதம் மாற்றினார்கள், அதே போல் ஆள் கடத்தல் செய்தார்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். ஆண்டவருடைய கிருபையில் அவங்களுக்கு நேற்று பெயில் கிடச்சிச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கும் அப்படியே தான் சொல்லப்படுகிறது. நேற்று அந்த பெயில் கிடைச்சதை பற்றி தினத்தந்தியில் ஒரு செய்தி போட்டிருக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, ஆள் கடத்தல் மற்றும் மதம் மாற்ற குற்றச்சாட்டப்பட்ட இன்னார் அப்படின்னு போடுறான். அப்போ அவனுக்கு அதில் ஒரு திருப்தி என்ன, இவங்க ஆள் கடத்தல் பண்ணாங்க, இவங்க மதம் மாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லி இவர்கள் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டவர்கள் இல்லையா. அவங்க நிரபராதிகள்னு சொல்லலை, குற்றவாளிகளாக சொல்லப்பட்டவர்கள், அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருக்குது. அப்போ இன்னைக்கு இதை எதிர்த்து போராடுகிறவர்கள் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினது தான் கிறிஸ்தவ சமுதாயம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து விட்டோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குற இந்த சமுதாய சீர்கேடுகளுக்கு எதிராக போராட வேண்டியவர்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மனுஷங்கிட்ட போராடிட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். எதற்காக? துரைத்தனங்களுக்கு விரோதமாக, அதிகாரங்களுக்கு விரோதமாக. 3வது சொல்லுது, அந்தகார லோகாதி, அகைன்ஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இந்த உலகம் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இன்னைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜாதியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அது நல்லதானா? ஒருத்தன் சொல்றான், ஆமா அது கரெக்டு தான், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் கொலை கூட பண்ணுவேன் இல்லை. அப்போ அவன் புத்தி எப்படி இருக்குது, இருளடைந்து போய் கிடக்கிறது. பிசாசு இருளை அவனுக்குள்ள விதைத்து வைத்திருக்கிறான். எத்தனையோ பேர் இது போல இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த அந்தகார கிரியைகள் என்று சொல்லி அதை சொல்றார். அந்தகார கிரியைகள். எனக்கு நீங்களும் நானும் போராட வேண்டிய ஒரு போராட்டம் உண்டு. இந்த அந்தகார கிரியைகளுக்கு எதிராக நீங்கள் போராடணும், நம்ம போராடணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா, சத்துருவுக்கு விரோதமான ஒரு போராட்டத்தை நீங்களும் நானும் செய்யணும். அதே போல வேதம் சொல்லுகிறது, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இருக்கிறது. நமக்கு சாதாரண போராட்டம் இல்லை, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, வான மண்டலத்திலும் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண உட்கார்ந்தா வேதம் சொல்லுது, பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நாம் இன்ன விதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த அதிகாரத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்னு நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா உங்க கூட இன்னொருத்தர் வந்து முழங்கால் போடுறார். அது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நம்ம ஜெபம் பண்ணுறது அவர் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணோம், எனக்கு தெரியலை, எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். எனக்கு அருமையான தேவஜனமே, வெற்றி பெற்று விட்டால் இல்லை, அது ஒரு கேள்வி இருக்குல்ல, இதில் ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2:26 இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். முதல்ல சொல்கிறேன், ஜாதிகள் மேல், தேசங்களின் மேல் உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட பிதாவின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு நான் அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம அப்போ ஜெயிக்கணும் இல்லை, இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டோன்னா முதல்ல தேசங்களின் மேல் அதிகாரம், 2வது அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே வாழ்க்கை
கிறிஸ்தவ வாழ்க்கை போராடுகிற வாழ்க்கை. யாக்கோபை போல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக போராடி போராடி வாங்கிட்டு அதை அனுபவிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்கு பதிலாக என் ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் முழுமையாய் நிறைவேற்றினவர்களாக, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதில் தேறினவர்களாக நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நம்ம போராடணும். ரெண்டாவது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் பிசாசை கட்டி ஜெபம் பண்ணாம நீங்களும் நானும் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் காலையில் தான் சொன்னாங்க, என் பிள்ளை திடீர்னு நைட்டு அலர்ச்சியா. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணி தண்ணி தெளிங்கன்னு. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவ்வளோ நாள் தண்ணி தெளித்து ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் வந்தோம், நேற்று அதை செய்யலை. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது? ஒரு நாள் தவறுனாலும் பிசாசு கரெக்டாக பிடிச்சிருவான். அப்போ என்னுடைய போராட்டம் இன்னையோட முடிஞ்சு போகிற போராட்டம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற போராட்டம் இல்லை. நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு ஒரு போராட்டம். ஆண்டவரே, லோகாதிபதியை அந்தகார லோகாதிபதியை கட்டுறம்பா, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய சேனையை உம்முடைய நாமத்தினால கட்டுற ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த பட்டணத்தை என்ன பண்ண முடியாது, கொள்ளையிட முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற பகுதியை இங்கே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நீங்களும் நானும் கட்டணும். அல்லேலூயா. நடுங்கன ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கட்டுகள் எங்கள் மூலமாக உடைக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த பிசாசின் கட்டுகளில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விடுதலை தருகிற கருவியாக என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கணும், இன்னையிலேருந்து கேட்கணும், போராடணும். என்ன போராட்டம்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனக்கு போராட்டம் உண்டு. நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சாதான் பரலோகம் போக முடியும். நான் ஜெயிச்சாதான் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். நான் ஜெயிச்சாதான் ஜாதிகளின் மேலே அதிகாரம் உண்டு. ஆகவே ஆண்டவரே, எனக்கு அந்த அதிகாரத்தை தார். கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமாய் யாக்கோபை போல என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அப்படி கேட்கிறவர்கள் அல்ல. அப்படி கேட்டால் அதனால பிரயோஜனம் இல்லை. யாக்கோபு தன் வாழ்நாளின் இறுதி வரைக்கும் வேதனை நிறைந்த மனிதனாகவே வாழ்ந்தார். எனக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய சித்தத்தை எல்லாம் அறிந்து தேறினவர்களாக நிற்கணும்ப்பா. என்னுடைய ஜனங்கள் உம்முடைய சித்தத்தில் பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் உங்கள் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினவர்களாக, அதில் நிலை நிற்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு ஒரு போராட்டம். இன்னொரு போராட்டம் வேதம் சொல்லுகிறது, சத்ருவோடு நமக்கு போராட்டம், பிசாசின் கிரியைகளோடு போராட்டம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் இப்பிரபஞ்ச வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிச்சே ஆகணும். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நம்ம ஜெயிச்சே ஆகணும். அவர் அந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தால்தான் தேசங்களின் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதே போல் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் போராட வேண்டியவர்கள் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக மட்டும் போராடிட்டு இருக்கிறோம். பல நேரங்களில் எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நாங்கள் போராடுகிறோம் ஆண்டவரே, யாக்கோபை போல. ஆனால் இன்னைக்கு அந்த எப்பாப்ராவை போல
ஆண்டவரே, என் ஜனங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தில் நிலை நிற்கிறவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே என்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் போராட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு ஆண்டவரே. அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாக போராட எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கட்டும், உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும், இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.